Our secret taste recipe is to cook with lemon care. Kutties Healthy Samayal. Hello friends, welcome to Kutties Healthy Samayal. Be positive, be healthy. இன்னைக்கு நம்ம கேப்சிகம் கூட்டு குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி குடை மிளகாயில் கூட்டு செய்ய போகிறோம். அதாவது இந்த கேப்சிகம் கூட்டு வந்து குருமா போல் தான் செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதுக்காக நான் பெரிய சைஸ் க்ரீன் கலர் குடை மிளகாய் 2 எடுத்திருக்கேன். இதுக்காக 3/4 டம்ளர் பாசிப்பருப்பு, அதாவது 150 கிராம்ஸ் இது எடுத்திருக்கேன். இதுக்கு கரெக்டாக இருக்கும். அப்புறம் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்காக 2 மீடியம் சைஸ் தக்காளி, அதுவும் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதோடு நான் எடுத்து வச்ச அந்த குடை மிளகாய் பொடியாக கட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் நம்ம தாளிக்கிறதுக்கு இது ரெடியாக இருக்குது. அடுத்ததாக நாம் வந்து இந்த பருப்பு என்ன பண்ணப்போ நல்லா கழுவி ஊற வச்சுக்கலாம். இதை நம்ம தாளிக்கிறதுக்கு முன்னாடி ஊற வச்சா போதும், நல்லா ஊறிடும் சீக்கிரமாகவே பாசிப்பருப்பு. இதுக்காக ஒரு பச்சை மிளகாய், இது உங்களுக்கு தேவைன்னா இன்னும் 2 கூட ஆட் பண்ணிக்கலாம் காரத்தை பொறுத்து. அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை, அடுத்தது கொஞ்சம் கருவேப்பிலை. இதை நம்ம தாளிக்க போகிறோம். இதுக்காக நான் ஒரு கடாய் வச்சு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லா சூடான பிறகு 1 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச பிறகு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க வெங்காயமும் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா நமக்கு ப்ரௌனாக வதங்கி வரணும். அதுக்காக நாம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணி நம்ம வதக்கினோம்னா சீக்கிரமாக அது நல்லா ப்ரௌனாக வதங்கி வந்துடும். பாருங்கள், நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க தக்காளியும் அதோட ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதோடைய கருவேப்பிலை கொத்தமல்லிலாம் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். நல்லா வதங்கி வரணும். இதுவும் நல்லா மேஷ் ஆகி நல்லா வதங்கி வரணும். அதுக்காக ஒரு மூடி போட்டு மூடி வச்சு நான் வதக்கி வைக்கிறேன். பாருங்கள், நல்லா நமக்கு பேஸ்ட்டாக வதங்கி வந்துடுச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜில் நாம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது இது நல்லா வதங்கிடுச்சு. இதோட நான் 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். அதோட 1 ஸ்பூன் சீரகப்பொடி, அதாவது சீரகம் இப்போது நம்ம நல்லா பவுட்ரு பண்ணி வச்சிட்டோம்னா இந்த மாதிரி நம்ம டிஷ்க்கெலாம் ஆட் பண்ண ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு 2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், அதாவது எல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி வீட்லேயே அரைப்போம் இல்லையா, அந்த ரெட் சில்லி பவுடர், மிக்சட் ரெட் சில்லி பவுடர் 2 ஸ்பூன். காரம் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றப்போ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு 2 ஸ்பூன் கரெக்டாக இருந்தது. ஓகே, இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க பருப்பை இதோட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ரொம்ப குழைய வேணும் உங்களுக்கு குழம்பு போல் அப்படின்னா நீங்கள் குக்கரில் கூட வேக வச்சு இதோட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வேக வச்சு எடுக்கும்போது கொஞ்சம் அந்த பருப்பு டேஸ்ட் நமக்கு இருக்கும். பருப்பாக இருக்கும், ரொம்ப குழையாது. இந்த டேஸ்ட் சில பேருக்கு பிடிக்கும், எங்களுக்கும் அந்த மாதிரி பிடிக்கும். அதனால் இப்படி செய்கிறோம். நெக்ஸ்ட்டு பருப்பு வந்து ஒரு 65% இல்லை 70% வெந்த பிறகு அதோட நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க குடை மிளகாவை அதில் ஆட் பண்ணி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். ஆக்சுவலாக நான் பெருங்காயத்தூள் போட மறந்துட்டேன், அது இப்போ நான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் மசாலா ஆட் பண்ணும்போதே பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். ஏன்னா கூட்டுக்கு பெருங்காயத்தூள் போடும்போது அந்த டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். இப்போ தேவையான அளவு தண்ணி வச்சு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த டைமில் நாங்கள் சால்ட்டு காரம் எல்லாம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு மூடி போட்டு மூடி வைங்க. நல்லா வெந்து வந்துடும். ஓகே, நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இது வெந்து வரட்டும். அதுக்குள்ளே குடை மிளகாயோட சில ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பார்க்கலாம். நம்மளோட குடை மிளகாயில் நிறைய விட்டமின் A, C, E, B6, டயட்ரி ஃபைபர், ஃபோலேட் போன்ற நிறைய உடலுக்கு தேவையானது இருக்குது. முக்கியமாக இந்த விட்டமின் C வந்து நமக்கு இம்யூன் சிஸ்டத்தை நல்லா பூஸ்ட் பண்ணும். அதனால் நிறைய வியாதிலேருந்து ப்ரிவெண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் நம்மளோட டேமேஜ் டிஷ்யூ வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கும், அப்புறம் நம்மளோட ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் வராமல் நமக்கு தடுக்கிறதுக்கும் இது யூஸ் ஆகுது. அது மாத்திரம் இல்லை, இது ஒபிசிட்டியை ப்ரிவெண்ட் பண்ணுறதோட்டு, அதாவது ஒபிசிட்டி வராமல் தடுக்கிறதோட்டு, கார்டியோவாஸ்குலர் போன்ற டிசீஸ்லாம் வராமல் இது ப்ரிவெண்ட் பண்ணுது. அதுவும் இல்லாமல் நமக்கு கேப்சிகமில்
நல்ல ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஏஜென்ட் நிறையா இருக்குது. அதாவது நமக்கு இன்ஃபெக்ஷனால் வர வீக்கம் போன்ற சில பேருக்கு சும்மா ஒரு சின்ன இன்ஃபெக்ஷனால வீங்கிடும், அதாவது பூச்சிக்கடி அந்த மாதிரிலாம் ஸ்கின்னில். ஸோ ஸ்கின்க்கு வந்து நல்லா பூஸ்ட் கொடுக்கறதோட்டு ஸ்கின் வந்து நமக்கு ஹெல்த்தியாக இருக்கும். அந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஏஜென்ட்டாக இது யூஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி இதில் இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம ஒரு சிலதை மாத்திரம் இப்போ பார்த்தோம். ஓகே, இப்போ நம்மளோட கூட்டு குருமா ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். இப்போது நல்ல குடைமிளகாய் பருப்போடு சேர்ந்து நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த திக்னஸ் எனக்கு போதும். நான் அதனால் இந்த ஸ்டேஜில் நான் 1 ஸ்பூன் இல்லைன்னா 1.5 ஸ்பூன் வந்து சோம்புத்தூள் இதை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இன்னும் ஸ்பைஸியாக சாப்பிடுவீங்கன்னா 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 ஸ்பூன் தான் இன்றைக்கி ஆட் பண்ணுறேன். ஏன்னா இதை நம்ம இறக்கிறதுக்கு முன்னாடி ஆட் பண்ணோமோ அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் நமக்கு, அதுக்காக தான் இப்போ ஆட் பண்ணுறோம். இப்போது இதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஜஸ்ட் லைட்டாக ஒரு கொதி வரட்டும். அதுக்குள்ளே நாம் இதுக்காக கொஞ்சம் தேங்காய் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சு க்ளீன் பண்ணி அதை நம்ம மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த தேங்காய் பேஸ்ட்டை நான் இதோட ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் தேங்காய் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணும், கொஞ்சம் தண்ணியாக ஒரு திக்காக வேணும் பார்த்து அந்த ஸ்டேஜ் வரைக்கும் கொண்டு வந்துக்கோங்க. அதுக்கப்புறம் தான் தேங்காய் ஆட் பண்ணணும். ஏன்னா தேங்காய் ஆட் பண்ணி ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது. ஓகே, எனக்கு இந்த ஸ்டேஜ் போதும். இந்த ஸ்டேஜில் நான் தேங்காவை அரைச்சதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வரட்டும், நம்ம இறக்கிடலாம். இந்த கேப்சிகம் கூட்டு குருமா வந்து தோசைக்கு, சப்பாத்திக்கு, இல்லை ஒயிட் ரைஸ் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் கரம் மசாலா கூட ஒரு 1/4 ஸ்பூனோ இல்லை 1/2 ஸ்பூனோ இதில் ஆட் பண்ணால் இன்னும் நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். இது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, நம்மளோட ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ். இப்போ இதை ஒரு சர்விங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பார்க்குறதுக்கே ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்தது. உப்பு, காரம், ஸ்பைசஸ் எல்லாமே வந்து உங்கள் டேஸ்ட்டை பொறுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது எங்களுக்கு கரெக்டாக இருந்தது. இந்த கூட்டு குருமா வந்து நாங்கள் ஒயிட் ரைஸ் தான் செஞ்சோம். ஆனாலும் டிஃபன் செய்யும்போது அதுக்கும் நாங்கள் இதை எடுத்துப்போம், ஏன்னா அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி தோசைக்கு நாங்கள் இந்த கூட்டு குருமா ஆட் பண்ணி சாப்பிட்டோம். ரொம்ப டேஸ்டியாக டிஃப்ரெண்ட்டாக இருந்து ஃப்ளேவரும் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ குடைமிளகாய் வந்து சில பேர் வந்து சில பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. ஆனால் வந்து இந்த மாதிரிலாம் நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது குடைமிளகாய் மாதிரியே தெரியாது. நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும், ஏன்னா அது பருப்போடு சேர்ந்து வெந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இன்னும் உங்களுக்கு குழைய வேணும், அதாவது குழம்பு போல் வேணால் நீங்கள் பருப்பை குக்கரில் போட்டு நல்லா வேக வச்சு குடைமிளகாயை வந்து வெங்காயம் தக்காளியோட வதக்கி நீங்கள் அதோட பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு குழம்பு மாதிரி திக்காக குழையாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி பருப்பும் குடைமிளகாய் சேர்ந்து வெந்து வரும்போது இது ஒரு டேஸ்ட்டு, டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு. ஸோ நீங்களும் அதை ட்ரை பண்ணிவிட்டு இந்த டேஸ்ட் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஹெல்த் பெனிஃபிட்ஸை என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. யம்மி டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ. மற்ற ரெசிபீஸோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.